அடேங்கப்பா சரியான ஐடியாங்க. இங்கே பாருங்களேன், இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அழகாக வந்துட்டு பவர் டில்லரில் வந்துட்டு பில்ட்டப் மாட்டி, அந்த புள்ளியில் பில்ட்டப் மாட்டி ஒரே ஒரு பம்பு செட்டப் தாங்க. சூப்பராக பம்பு செட்டப் போட்டு அழகாக வந்துட்டு இது இப்போ ஏரி, அந்த பக்கம் ஏரி, இது வந்து கரை. இந்த பக்கம் வந்துட்டு விவசாய நிலத்துக்கு போகிறதுக்கு கால்வாய் வெட்டியிருக்காங்க பாருங்கள், மதுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து அழகாக வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பைப்பு கனெக்ட் பண்ணி சூப்பராக வந்துட்டு தண்ணி எடுக்கிறாங்க பாருங்களேன். இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சும்மா எவ்வளோ தண்ணி வருது பார்த்தீங்களா. அழகாக வந்துட்டு டீசல் மட்டும் பயன்படுத்தி ஊற்றி சூப்பராக வந்துட்டு பம்பு கனெக்ட் பண்ணி ஈஸியாக வந்துட்டு இவங்க அப்படியே விவசாய நிலத்துக்கு வந்து தண்ணி எடுத்துக்கிறாங்க. சும்மா வேறு லெவலில் ஐடியா பண்ணியிருக்காங்க. கால்வாயில் தண்ணீர் வந்தால் இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து எத்தனை தோட்டத்துங்க இது பாயம். அதனால் வந்துட்டு இவங்க பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், சும்மா எவ்வளோ தண்ணி ஊற்றுது பாருங்களேன். சும்மா ஒரு 5 மோட்ரு 3 மோட்ரு மாட்டின மாதிரி செம தண்ணி ஊற்றுதுங்க. எப்பா எத்தனை வண்டி நிற்க வச்சுருக்காங்க பாருங்களா. அதாவது 24 மணி நேரமாக தண்ணி வந்து இறச்சினே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டிராக்டரு 2 3 டிராக்டரு, அப்போ 4 விவசாயம் வந்து தனித்தனியாக வச்சுருக்காங்க போல ரெடிமேட்டாகவே. பாருங்கள், அழகாக வந்துட்டு பம்பு செட்டப்பு போட்டு சூப்பராக ஓஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். சும்மா தண்ணி இறக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஏரியிலேருந்து. பாருங்கள், தண்ணியே வெடியாதுங்க. ஏரி ஃபுல்லாக தண்ணி இருக்குது, கால்வாயில் இருக்குது. அழகாக வந்துட்டு சூப்பராக எடுத்துனாங்க பாருங்கள். என்ன அற்புதமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் விவசாயிங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அழகாக அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி ஒன்று மாட்டியிருக்காங்க. சூப்பராக பில்ட்டு கனெக்ட் பண்ணி அழகாக பம்பில் மாட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இந்த பச்சை கலர் ஓஸ் வந்து இன்புட்டு, இந்த பிளாக் ஓஸ் வந்து அவுட்புட்டு. இந்த வண்டி வந்து ரெடியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அதை பில்ட்டு மாட்டி வச்சுருக்காங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை ஸ்டாப் பண்ணிட்டு கேம்கோ ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கேம்கோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சும்மா டீசல் மட்டும் ஊற்றி விட்டால் போதுங்க, அது பாட்டு பிச்சு உதறிடுன்னு நினைக்கிறேன் தண்ணி. வேறு லெவலில் ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்கள். சும்மா ஒரே ஒரு பம்பு மட்டும் ஒரு 5000 கொடுத்து வாங்கி வந்து வச்சுட்டு கரண்ட்டே இல்லாமல் சூப்பராக தண்ணி எடுக்கிறாங்க.